திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். வழக்கறிஞர் மீது மருத்துவர் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம் ரவினா. பொன்னேரி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் வழக்கறிஞர் சுதாகர் என்பவர் சிகிச்சைக்காக சென்று உள்ளார். புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் நேரம் முடிந்த நிலையில் வழக்கறிஞர் என கூறி எனக்கு உடனடியாக சிகிச்சை பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார். அப்போது பணியில் இருந்த மருத்துவர் ராஜி கணேஷ் என்பவர் அவருக்கு மாத்திரைகளை பரிந்துரைத்துள்ளார். தமக்கு அதிகமாக முதுகுவலி இருப்பதால் ஊசி போடுமாறு கேட்டதாக புறநோயாளிகள் கேட்டிருக்கிறார் வழக்கறிஞர். அதற்கு மருத்துவர் புறநோயாளி சிகிச்சை பிரிவில் நேரம் முடிந்து விட்டதாகவும் அவசர சிகிச்சை பிரிவில் சென்று சிகிச்சை பார்க்குமாறு மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். அப்போது மருத்துவரிடம் வழக்கறிஞர் சுதாகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தையால் பேசியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் முக்கிய நிலையில் வழக்கறிஞரை மருத்துவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் பரவியதை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அடுத்து மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என கூறி மருத்துவமனையை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மருத்துவரை கைது செய்து தீர வேண்டும் என கூறி வழக்கறிஞர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மருத்துவர் ராஜி கணேஷை பொன்னேரி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கறிஞர் ஒருவரை மருத்துவர் தாக்கியதாக கூறி வழக்கறிஞர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.